ஐயோ, ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுக்கு தான் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். இந்த பச்சைக்கு நம்ம ஃபீலிங் புரிய மாட்டேங்குதே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்ப வருவானோ தெரியலையே. வாயா 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 வாயா. இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, தெலுங்கா, சைனீஸா? இதுல நீ சொன்ன எல்லா மொழியும் கலந்துருக்கு. ஐயா, ஜாலி. எஸ். ஏடா டே, நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்கீங்கடா. தேஞ்சு போயிருக்கா? சீரியஸ் சொல்றாயா? அப்பா என்ன மோன நான் பயந்துட்டேன். ஆமா, இத பார்த்தா தெரியுமா? இத போட்டா தான் தெரியும், பார்த்தா தெரியாது. சூப்பர். ஐயோ, எவன் கடப்பான் வேடிக்கை பார்க்காதா? உள்ள போய் வேலை பாரியா? நீ போகங்க. வீட்டுக்குள்ள வச்சு விளக்க மாத்தால எவ்வளவு வேச்சாலும் திருந்த மாட்டேங்கறானே. உன்னை ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? காட்டெருமைக்கு சேலை கட்ட மறுக்கல பொண்டாட்டி, அவளை நீ எப்படி கட்டிக்கிட்ட? எல்லாம் என் தலையெழுத்துப்பா. மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கிற நான் இங்க, தூள் சொர்ணாக்கா விட கேவலமா இருக்கிற அவன் இங்க. அதானே பார்த்தேன், அவளமும் பண்ணி எப்படி ஒன்னா சேர்ந்துச்சுன்னு. நான் போட்டோவும் பார்க்கல, ஒரு இளவி பார்க்கல. பொண்ணு பாக்குறதுக்காக அவன் ஊருக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் தடுத்து நிறுத்தி ஒரு போட்டோ காமிச்சான். நானும் அதை பார்த்துட்டு யாரு இந்த கரடி குட்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இப்ப நீ பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட அப்ப நான் தான் சொன்னான். பொண்ணு போட்டோல பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்க மூஞ்சி, நேர பார்த்தா இதை விட கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இது வரையில 41 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. 42வதா நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவ தூக்கல தூக்கிடுவா. அதான் அப்செட் ஆகாம இருக்க உன்னை வழியிலேயே மடக்கி பொண்ணை பிடிச்சிருந்தா ஊருக்குள்ள வா, இல்லன்னா இப்படியே போயிடுன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா 10 ஏக்கர் நிலமும் வந்தாவா ஒரு பைக்கும் பல்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தரேன்னு சொன்னான். நீ என்ன சொன்ன? நான் அழகா அமௌண்டான்னு யோசிச்சேன், அமௌண்ட்டை டிக் அடிச்சேன். அதான் கேட்டேன். பிச்சா ஆனா ஒண்ணு பிச்சா, அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பத்திரிக்கை பத்தியா உனக்கு ஒரு சிலையா வைக்கணும் பிச்சா. ஒரு பெரிய கதை சொல்லுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கதை அப்புறம் காட்டுகிறேன், முதல்ல இதை பார்க்கலாமா? டேய் பச்சை, எனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற விஷயத்தை கேட்ட நீ செத்த. நேத்து நைட்டு சிவகார்த்திகேயன் என் கனவுல வந்தாண்டி. வந்து என்ன பண்ணா? வந்து ரஜினி முருகன் படம் பார்த்துட்டியான்னு கேட்டான். அண்ணா அண்ணா, ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. இந்தாங்கண்ணா காசு. ஐஸ்காரனே, ஐஸ்காரனே, அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். எங்களுக்காக அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க, எங்ககிட்டயே காசு இருக்கு, இந்தாங்க பிடிங்க. காசு வாங்காதீங்க, அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏய், இந்த கிறுக்கனே காசு கொடுக்கட்டோண்டி, நம்ம இந்த காசை வச்சு கமர் கட்டு வாங்கிக்கலாம். சரி, அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கோங்க. வாங்கடி போலாம். ₹20 எடு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்குப்பா நான் உன்னை மன்னிக்கணும்? இந்த வயசில் பண்ணாமல் என் வயசுலேயே பண்ண முடியும்? நாளைக்கு உனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல்னு வந்தால் ரசம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அண்ணா, ரசத்துக்காக யாராவது கல்யாணம் பண்ணுவாங்கண்ணா? கடையில் காசு கொடுத்தா ரசம், மோர், தயிரெல்லாம் பாசு கட்டி கொடுக்குறாங்க. சரி சரி, காசு எடு. என்கிட்ட நயா பைசா இல்லைண்ணா. ஐஸுக்கு காசு கொடுக்க வக்கில்ல, உனக்கு ஒரு லவ் ஒரு கேடு. கையில் பைசா கிடையாது, உனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, சைக்கிள் வேற. குத்துங்கண்ணே, குத்துங்க. நிர்வாக மாடத்துக்காக கை குத்துல கத்தி குத்து விட வாங்குவேன். என்னாச்சு? உன்னை பார்க்கும்போது நான் ஏன் ஆம்பளையா பிறக்கலன்னு வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீ ஏன் ஆம்பளையா பிறக்கணும்? அதான் விக்ரம் பிறந்திருக்காரு. இன்னைக்கு விக்ரம் அவங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவான். அப்படியா? சரி ஆமா. விக்ரம் கொடுத்து வச்சவன். உனக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு?
என்ன சார் இது? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. ஹாப்பி பர்த்டே. Thank you, thank you. கொடுங்க சார், நான் எடுத்து வரேன். ஏய், நேத்து என் நாத்தனார் வந்தால, அவ கால் அவ்வளவு அழகா இருக்கு. ஏய் அதனடி காலு என் புருஷன்கிட்ட வந்து கேட்டு பாரு, என் கால் அழக பத்தி அவர் சொல்லுவாரு. அது எதுக்குடி உன் புருஷன்கிட்ட கேட்கணும்? முதலாளியை கேட்டாலே சொல்லிட போறாரு. அதுவும் சரிதான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க மாதிரி கிளாமராவே பேசிட்டு ஏ இருக்கீங்களா? ஆம்பளைங்க தான் பேசணுமா என்ன? சொல்லப்போனா நம்ம தாண்டி பேசணும், ஏன்னா நம்ம தான் சொர்க்கம். ஏய், எங்க நாத்தனார் போட்டிருந்த கொலுசு நல்லா இருந்தது, அது மாதிரி வாங்கி போடுங்க. கடுங்களா, come on, come on. எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எனக்கு 39வது பிறந்த நாள். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு 39 வயசா? என்னால நம்பவே முடியல. இல்லடி அதானே, நம்பவே முடியல. அதான் உங்க எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். செல்போனு. செல்லம், இந்தா குடு. Thank you sir. கண்ணு, இந்தா நீ வாங்கிக்க. இந்தாம்மா, நீ குடிமா. இந்தா, இதை நீ வச்சுக்கம்மா. வேணாம் முதலாளி, நான் யார்கிட்ட பேச போறேன்? அதுவும் சரி. முதலாளி, அப்படின்னா உங்க 14க்கு எங்களுக்குலாம் போன் வாங்கி தர மாட்டீங்களா? டேய், உங்களுக்கு தான் வர சனிக்கிழமை கூலி கொடுக்குறேன்ல, அதில் வாங்கிக்கடா. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் வாங்கியிருக்க செல்போன் சிம்மும் ஏன் சிம்மும் சியூஜி ஸ்கீம்ல வாங்கியிருக்கேன். புரியலையா? அப்படின்னா 24 மணி நேரமும் நம்ம எல்லாரும் பேசலாம் விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். காசே கிடையாது. 24 மணி நேரமும் இவளுங்க இவர்கிட்ட பேசினு இருந்தா இவங்களோட புருஷனுங்க யார்கிட்ட பேசினு இருப்பாங்க? முதலாளி அம்மா சும்மா தானே இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஒய்யால எனக்கு ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? வச்சுக்கடா உங்களை. ஏன்னா கை தட்டி கிளம்பி டிராய் எல்லாம் திறந்தே இருக்கு. பணம் இருக்குமா இதுல பாருண்ணே. ஐ ஆப்பிள். எங்கடா? எங்க ஆப்பிள் கம்ப்யூட்டர்னே. இதுதான் ஆப்பிள் கம்ப்யூட்டரா? இங்க ஒன்றும் இல்லைடா, வாங்க வேற ரூம் பார்ப்போம். பொண்டாட்டி பார்த்தா கூட பொறாமே இல்லை, இவன் தலைமுடியை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. என்னடா இது என்னோட பெரிய சொட்டியா இருக்கு. விக்க வச்சா நீங்களும் இப்படி தானே அழகா இருப்பீங்க. சூப்பரா இருக்கும்டா. சரி ஒன்னும் தெரியல, வாங்க பார்த்து மல்லமா வாங்க. நகநட்டை திருடிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, முடிய திருடிட்டு போயிட்டு முக்காடு போட வச்சிட்டானுங்களே. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய வாழ்க்கையா? எல்லாரும் எம்ஜிஆரை கும்பிடுவாங்க, நீ நம்பியார கும்பிடுறவன் தானே? அண்ணா, இனிமே இந்த ஆள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் என் பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட போறேன். இருமா, அவசரப்படாத. எதையும் எடுத்தம் கவுத்தவன் முடிவு பண்ண முடியுமா?
என்னண்ணா பேசுறீங்க? இந்த ஆளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இவ்வளவு பெரிய வழுக்கு இருக்குதுங்கிறதே என்கிட்ட மறைச்சிருக்காருன்னா இவரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதே தாண்டி நானும் கேக்குறேன். 20 வருஷமா என் மகராசனோட குடும்பம் நடத்திக்கிறீங்க. உனக்கு அவர் சவுரி மொழி பத்தி தெரியலன்னா எந்த ரகத்துல குடும்பம் நடத்திருக்க? என் முள்ள எந்த சந்தோஷம் வச்சிருப்பா. சங்க அறுத்துருவேன் கிளவி. இப்ப முடிவு என்னதாக்கா சொல்ற? இந்த ஆள் கூட நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். என்ன மாப்பிள, தங்கச்சி கேக்குதல்ல, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. சின்னதா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இந்த வழுக்க தலைக்காவெல்லாம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க பிரிஞ்சு போகணும்னா நாட்டுல 3/4 பேர் பொண்டாட்டி இல்லாம தான் இருக்கணும். சரி, நான் பண்ணது தப்பு தான். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. ஏமா, மாப்பிளையே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறாரு, மன்னிச்சு ஏத்துக்கமா. இந்த மன்னிப்பெல்லாம் எனக்கு பத்தாதுண்ணா. தோப்பு கரணம் போட சொல்லுவாளோ? சரி, வேற என்ன நீ பண்ணலாம்? இனிமே காலத்துக்கு இவர் சவுறு முடி வைக்க கூடாது. ஐயோ, இப்படியே தான் இருக்கணும். ஐயோ, தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கே. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கு ஓகேனா நானும் என் பொண்ணு இங்க இருக்கிறோம். இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் ரத்னசாமி எஸ் சார், விக்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா, கொண்டு வந்திருக்கேன். எந்த கேப்ல இந்த ஆள் இன்னொரு விக்கு ஆர்டர் பண்ணிருப்பான்? சாரி சார், விக்கு கேன்சல். கோபி, இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஏன்டா பயப்படுற? பயந்து உனக்கு பாயாசம் கூட பாய்ச்சினா தான்டா தெரியும். இந்த இதுல 3வது தீர்வு பாரு. கட்டில ஒரு குழந்தை தெரியுதா? ஆமா, நான் பக்கத்துல ஒரு தாத்தாவும் படுத்திருக்காரு. அண்ணே, தாத்தாவை கடத்துறோம். தாத்தா தேவையில்லை நமக்கு. குழந்தைய கடத்துறது தப்பு இல்லையா? நம்ம என்ன தப்பான எண்ணத்துக்காடா கடத்துறோம்? நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு. செய்யற வேலையில பயம் இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அதனால குழந்தைய கடத்துறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றோம், நமக்கு தேவையான பணத்தை கேட்கறோம், பணத்தை வாங்கிட்டு குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஈஸியா சொன்ன மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம்டா. வாங்க, ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, அந்த குழந்தை நான் கூப்பிட்டோனே வந்துருமா அண்ணே? கூப்பிட்டா வரத்துக்கு அது என்ன உன் குழந்தையா? நீ தான் லைட்டா பேசி வர வைக்கணும். அந்த தாத்தா பாத்துட்டாருன்னா? மெட்ராஸ் போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டுரு. அந்த கிழவனுக்கு மெட்ராஸ் போறதுக்கு வழி தெரியுமா? பாண்டியா, நீ வாயை மூடு. அண்ணே, அந்த குழந்தை திடீர்னு எழுதுட்டா என்னென்ன பண்றது? உடனே பதிலுக்கு நீயும் எழுதுரு. பாட்டி வைத்தியமாண்ணே? இல்ல பாக்கியராஜ் வைத்தியம். கோபி, கேள்வி மேல கேள்வி கேட்காம போடா. என்னடா ஒரு நண்பனை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? கோபி, கை கொடுக்கறது கை விடுறது ரெண்டையுமே நண்பர்கள் தான் பண்ணுவாங்க. வா, ஆல் தி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வா. இந்த வெயில நம்மளால கண்ணு முச்சு பார்க்க முடியல. இந்த கிழவன் ஏசியில தூங்குற மாதிரி சொகுசா பார்த்து தூங்குறானே. சக்சஸ். வாடகை வாங்கி அந்த போன் எங்க? இந்தா, லைனுக்கு அடிச்ச உடனே எப்படி பேசுறதுன்னு நல்லா ட்ரையல் பாத்துக்க. ஆமா ஆமா. ஹலோ, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? உன் பேரை நீயே சொல்ற?
நான் தான்டா பேசுறேன். என் பேரை சொல்லாம எங்க ஆயா பேரை சொல்ல முடியும்? முடியலாதவன் முட்டாளையும் காமிச்சிட்டல. டேய், முடி இல்லாதவன்லாம் அறிவாளி தான்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்க ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம் முடியலாதவன் முட்டாளு தான்.